Hi viewers, welcome to BG's Chronicle channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா bread halwa எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். இது வந்து நம்ம ஹோம் ஸ்டைல்ல சிம்பிளா செய்ய போறோம். ரொம்ப கஷ்டப்படல செய்ய போறோம். நார்மலா bread halwa செய்யறது ஈஸி தான். சோ இது வந்து நம்ம ஒரு ஈஸியான ஸ்வீட்டா இப்ப செய்ய போறோம். சோ இதுக்கு தேவையான ingredients என்னென்ன எடுத்துருக்கேங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, இப்போ பிரெட் ஹல்வா செய்யறதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா, நான் ஒயிட் பிரெட் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பிரெட் வேணாலும் எடுத்து செஞ்சுக்கலாம். வீட் பிரெட்டு வேணாலும் சரி, இல்லை மல்டிகிரெயின் பிரெட்னாலும் சரி, நீங்கள் எடுத்து அதில் செஞ்சுக்கலாம். தென் கேஷ்யூ அண்ட் ட்ரை கிரேப்ஸ், முந்திரி அண்ட் திராட்சை எடுத்துருக்கேன். இது வந்து பால் எடுத்துருக்கேன். ஒரு 100 ml பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு கலரிங்ஸ் தேவை அப்படின்னா இந்த பாலில் வந்து லைட்டாக குங்குமப்பூ போட்டு நீங்கள் வந்து காய்ச்சி வச்சுக்கலாம். தென் எலாச்சி பவுடரு, இது வந்து ஜஸ்ட் அந்த அரோமாக்காக லைட்டாக ஆட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். தென் சீசனிங் பண்ணுறதுக்காக பாதாமும் பிஸ்தாவும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் சுகர், ஸோ 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப வேணும்னா நீங்கள் ஸ்வீட்னஸ் எடுத்துக்கலாம். தென் கீ எடுத்துக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ்னால் அதனால ப்ரெட்டு, மில்க்கு, கேஷ்யூ, இது கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸு, சுகர், கீ, இதை வச்சு தான் நம்ம இப்போ ப்ரெட் எல்லாம் செய்யப்போம். சரி வாங்க, இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்க கீயில் கொஞ்சமாக கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கீ ஆட் பண்ணிட்டேன். ஸோ கீ வந்து நமக்கு மெல்ட் ஆகும், கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ இந்த கீ ஹீட் ஆனாலும் நம்ம கேஷ்யூ ட்ரை கிரேப்ஸை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கேஷ்யூ ட்ரை கிரேப்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேம் கொண்டு போகாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்யூவும் ட்ரை கிரேப்ஸும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். ஸோ இப்போ வந்து அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஏன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா பிரெட் ஹல்வா வந்து கரெக்டான பதத்துக்கு வரும். ஸோ இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரெட்டு, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரெட்டை ஆட் பண்ணி கீயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்க அந்த கீயில் வந்து ப்ரெட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம். எலாச்சி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு செய்யணும். ஸோ மில்க் எலாச்சி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு தென் கேஷ்யூ அதையும் ஆட் பண்ணிடுங்க. அதாவது கீழே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் சுகர் தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணுங்கள்.
பிரெட் எடுத்தோம்னா அதுவே சுகர் ஆட் பண்ணிவிட்டு தென் கீ சேர்த்துக்கோங்க. கீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ப்ரெட் ஹல்வா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி செய்கிறது, ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கீ மறுபடியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கிண்டிடுங்க. ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, அவ்வளோதாங்க, நம்ம பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களோட வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு மெத்தடில் எதுவும் செய்யலாங்கிறதுனாலும் நீங்களும் சொல்லுங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.